எல்லாருக்கும் வணக்கம். அகத்திய மாமுனிவர் கிட்ட ஒரு சீடர் ஒரு கேள்வி கேக்குறாரு. ஆனா பாத்தீங்கன்னா அது அவரோட கேள்வி மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குள்ளயும் எப்பவாச்சும் ஒரு தடவை எட்டி பாக்குற ஒரு கேள்விதான். அதாவது நாம கடவுள்கிட்ட கேக்குற விஷயங்கள்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும்? வாங்க, இந்த ஆழமான கேள்விக்குள்ள நாமளும் கொஞ்சம் பயணிச்சு அதுக்கான பதில தேடலாம். இது வெறும் கேள்வி பதிலா இருக்காது, இது ஒரு தேடல், ஒரு பிரயாணம். ஆமா, இந்த முழு பயணமும் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான, ஆனா ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. சொல்லப்போனா, நம்ம எல்லாருமே நம்ம மனசுக்குள்ள இந்த கேள்வி கேட்டிருப்போம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ரொம்ப ஆழமா வேணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்காக வேண்டிக்கிறீங்க. அது எப்போ உங்க கைக்கு வந்து சேரும்? இதத்தான் அந்த சீடர் அவரோட குரு கிட்ட கேக்குறாரு. இது நமக்கும் பொருந்தும் இல்லையா? எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். குருநாதரோட பதிலே நம்ம மொத்த பார்வையுமே மாத்திர மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரார்த்தனைங்கிறது நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு கேக்குற விஷயம் இல்ல. அது உங்களையே தகுதிப்படுத்திக்கிற ஒரு பயணம். அதாவது நீங்க கேக்குற பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி அதை வாங்கிக்கிற தகுதியான பாத்திரமா நீங்க மாறணும்னு சொல்றாரு. இதுதான் கண்டிஷன். சரி, இந்த மாற்றம், தகுதி அப்படின்னா என்ன? அதோட ஆழத்தை புரிய வைக்கிறதுக்கு குருநாதர் ரொம்ப ரொம்ப அழகான, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உமைய சொல்றாரு. சொல்லப்போனா, இந்த மொத்த உரையாடலோட இதயமே இதுதான்னு சொல்லலாம். குருநாதர் சொன்ன உவமே இதுதான். நம்ம ஆத்மா இருக்கே, அது ஒரு பெரிய மலையிலிருந்து உடைஞ்சு போன ஒரு சின்ன கல்லு மாதிரி. அந்த பெரிய மலை தான் நம்மளோட தெய்வீக மூலம், அதாவது இறைவன். நாம ஒவ்வொருத்தருமே அந்த மூலத்திலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு சின்ன துண்டு தான். இப்போதான் அசலு கேள்வியே வருது. மூலத்திலிருந்து பிரிஞ்சு வந்த அந்த சின்ன கல்லு திரும்பவும் எப்படி அந்த பெரிய மலையோட போய் சேர முடியும்? இதுதான் ஆன்மாவோட பயணம். இந்த பதில தேடிதான் இந்த உரையாடலே அடுத்த கட்டத்துக்கு போகுது. இதுக்கு பதில் சொல்றதுக்காக அங்க இருந்த சீடர்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச வழிகளை ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் பழைய வழிகளை சொல்றாங்க, சில பேர் புது வழிகளை சொல்றாங்க. இப்படி பல ஐடியாக்கள் வருது. முதல் யோசனை என்னன்னா, ஞானிகளோட பாதை. அதாவது தேவாரம், திருவாசகம் மாதிரி புனித நூல்கள்ல சொல்லியிருக்க வழிகளை ஃபாலோ பண்ணா அந்த சின்ன கல்லு திரும்பவும் மலையோட சேர்ந்துடலான்னு சொல்றாங்க. கேக்குறதுக்கு ரொம்ப லாஜிக்கலா இருக்குல்ல? ஆனா குருநாதர் இத ஒத்துக்கல. ஏன் தெரியுமா? ஏன்னா புக்க படிக்கிறதுனால அறிவு வேணா வளரலாம், ஆனா அகங்காரம் கரையாது. அந்த போதனைகளின்படி வாழாம வெறும் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டா அந்த அறிவே ஒரு பெரிய பாரமாகி அந்த சின்ன கல்ல மலையிலிருந்து இன்னும் தூரமா தள்ளிடும்னு சொல்றாரு. சரி, அப்போ ஞான மார்க்கம் சரிப்பட்டு வரல. அடுத்ததா வருது விஞ்ஞான மார்க்கம். இன்னொரு சீடர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாரும் அணுக்களால ஆனவங்க. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இந்த மாதிரி அடிப்படை துகள்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டா நம்ம மூலத்தை நாம அடையலான்னு சொல்றாரு. குருநாதர் இதையும் ஏத்துக்கல. அதுக்கு அவர் சொல்ற காரணம் ரொம்ப சிம்பிள். அறிவியல் அந்த கல்லு என்ன பொருளால் ஆனதுன்னு வேணா சொல்லும், ஆனா அந்த கல்லுக்கு ஏன் தன்னோட மூலத்தை தேடி போகணும்னு ஒரு ஏக்கம் வருதுங்கிற கேள்விக்கு அறிவியல் கிட்ட பதில் இல்ல. அதாவது வெளியில இருக்கிற அறிவு உள்ளுக்குள்ள இருக்கிற பயணத்துக்கு பத்தாது. இதே மாதிரிதான் இயற்கையோட ஒன்றி வாழ்றது, நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறதுன்னு இன்னும் நிறைய பதில்கள் வருது. ஆனா குருநாதர் இது எல்லாத்தையுமே இதெல்லாம் ஏற்கனவே கேட்ட யோசிச்ச பழைய பதில்கள்னு சொல்லிடுறாரு. அவர் தேடிட்டு இருக்கிறது முற்றிலும் புதுசா ஒண்ணு. அப்போ இந்த வழிகள் எல்லாமே ஏன் அந்த சின்ன கல்ல அதோட மூலத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல? இப்ப குருநாதர் இந்த பயணத்தை தடுக்கிற உண்மையான தடை எதுங்கிற பக்கம் இந்த விவாதத்தை திருப்புறாரு. அவர் கேக்குற கேள்வி ரொம்பவே கூர்மையானது. பாறையிலிருந்து பிரிஞ்சு வந்த பிறகு அந்த சின்ன கல்லு சேத்துல, சகதியில, அழுக்குலன்னு எல்லாத்துலயும் புரண்டு தன் மேல எக்கச்சக்கமான கரைகளை படிய வச்சுக்குது. இவ்ளோ தவறுகளை செஞ்சதுக்கு அப்புறம் எந்த தொகுதியை வச்சுக்கிட்டு அது தன்னோட பரிசுத்தமான மூலத்தை அடைய முடியும்? இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நாம செய்யற ஒவ்வொரு செயலோட விளைவும், அதாவது நம்ம கர்ம வினை, ஒரு பெரிய பாரமா நம்ம ஆன்மா மேல உட்கார்ந்துக்குது. இந்த சுமைய தூக்கிக்கிட்டு மனையில திரும்ப ஏற நினைச்சா முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது நம்மள கீழ் நோக்கி தான் இழுக்கும். அப்படின்னா அந்த கல்ல கீழ் நோக்கி இழுத்து பிடிக்கிற அந்த சக்தி எது? அப்போதான் ஒரு சீடர் அந்த பயணத்தை தடுக்கிற மையமான ஒரு சக்திய ரொம்ப துல்லியமா அடையாளம் காட்டுறாரு. அதுதாங்க ஆசை என்னும் ஈர்ப்பு விசை. நம்ம பூமியோட ஈர்ப்பு விசை எப்படி நம்மள தரையோட கட்டி போட்டிருக்கோ, அதே மாதிரி உலகத்துல இருக்க பொருள்கள் மேலேயும் உறவுகள் மேலேயும் நாம வைக்கிற ஆசையும் பற்றும் நம்ம ஆன்மாவை இந்த உலகத்தோடையே கட்டி போட்டுடுது. மூலத்திலிருந்து வர்ற அழைப்பை விட இந்த உலகத்தோட சத்தம்தான் நம்ம காதுக்கு பெருசா கேக்குது. ஆஹா, ஆசைதான் தடைன்னு கண்டுபிடிச்சாச்சு.
ஆனா அதுக்கப்புறமும் குருநாதர் திருப்தி ஆகல. இந்த பதில் கூட பத்தாதுன்னு சொல்றாரு. அவர் தன்னோட சீடர்களை இதையும் தாண்டி யோசிக்க சொல்றாரு. ஒரு புத்தம் புது பார்வைக்கு அவங்கள கூப்பிடுறாரு. இதுவரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க புதுசா யோசிக்கணும். இதுதான் குருநாதரோட ஃபைனல் கமெண்ட். ஏன்னா இதுவரைக்கும் வந்த பதில்கள் எல்லாமே பிரச்சனைய தான் சொல்லுதே தவிர அதுக்கான தீர்வை சொல்லல. இங்க ஒரு டர்னிங் பாயிண்ட் தேவைப்படுது. ஒரு புது சிந்தனை ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஆன்மீக பயணத்தோட நோக்கம் யாரோ போட்ட பழைய மேப்பை வச்சு வழிய கண்டுபிடிக்கிறதில்ல. நமக்காக நாமளே ஒரு புது மேப்ப, ஒரு புது சிந்தனை முறைய உருவாக்குறது தான் உண்மையான சவால். குருநாதர் அவரோட சீடர்களுக்கு வச்ச அந்த சவால இப்போ நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். ஆசைங்கிற அந்த ஈர்ப்பு விசைய முறியடிச்சு நம்ம கர்ம வினைகளோட பாரத்தை கடந்து அந்த சின்ன கல்லு திரும்பவும் அந்த பெரிய பாறையோட சேர்க்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த அந்த புதிய சிந்தனை அது என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.